போன வீடியோவில் வந்து இன்னேட் இம்யூனிட்டி பார்த்தோம். அதாவது இயல்பு, அதாவது நோய் தடைக்க இப்போ நேச்சுரலாக வந்து நம்ம பாடியில் வந்து இருக்கக்கூடியது, பிறந்ததுலேருந்தே நம்ம உடம்புல இருக்கிறது, அது இன்னேட் இம்யூனிட்டி பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது அக்வயர்டு இம்யூனிட்டி. அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு. அதாவது நம்ம உடம்புக்கு வெளியில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், மருந்து, மாத்திரை, ஊசி இந்த மாதிரி, அல்லது வெளியிலேருந்து பெறப்பட்ட நமக்கு உடம்புக்கு வந்து நோய் தடைப்பு, அந்த இம்யூன் பவரை கொண்டு வர்றது தான் என்னது, அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. ஸோ த இம்யூனிட்டி தட் an individual acquires after birth, அதேமாரி பிறந்த பின்னாடி வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இதுதான் என்னது, அக்வயர்டு இம்யூனிட்டி. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் த பாடிஸ் ரெசிஸ்டன்ட் டு ஸ்பெசிஃபிக் பேத்தஜன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட், நம்மளுடைய பாடியினுடைய ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பேத்தஜனுக்கு ஆப்போசிட்டாக எகென்ஸ்டாக வந்து செயல்படும். இப்போ ஸ்பெசிஃபிக் பேத்தஜனாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது, அது என்னது, ஒரு நம்ம சளியை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பாடியில் ஒரு எகென்ஸ்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணால் அது என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக். அதேமாரி பாக்டீரியல் டிசீஸ் ஒன்று வருதுன்னா அதுக்கு தனியாக எகென்ஸ்ட் தனியாக ஒரு நம்ம பாடியிலேருந்து ஒரு இம்யூன் சிஸ்டம், ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த மாதிரி பிறந்த பின்னாடி, குழந்தை பிறந்த பின்னாடி வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது அக்வயர்டு இம்யூனிட்டிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. அதாவது ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டின்னு என்ன அர்த்தம், அதாவது ஆன்டிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியிலேருந்து வரக்கூடியது. ஆன்டிஜன்னா வெளியிலேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ஆக்ட் பண்ணுது. அல்லது டைவர்சிட்டினா பல கிருமிகள் வந்தாலும் சரி, பல நோய்களுக்கு ஆப்போசிட்டாக எகென்ஸ்டாக ரெசிஸ்ட் பண்ணுறது. அப்புறம் ரெகக்னேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். அப்புறம் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் பவர் வந்து அடையாளம் காண்றது. அதாவது செல்ஃப் நம்ம உடம்பு தான், இது நம்மளுடைய பாடியினுடைய பார்ட்டிகிள்ஸு. அதேமாதிரி நான் செல்ஃப், இது வந்து வெளியிலேருந்து வந்த பார்ட்டிகிள்ஸு அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுறது. அண்டு இம்யூனாலஜிக்கல் மெமரி, அதாவது அந்த நோய் தடைக்காப்பு சம்மந்த அந்த நினைவாற்றல். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் என்னது, அக்வயர்டு இம்யூனிட்டி. நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா, மாத்திரை, மருந்து, ஊசி. ஸோ அது செயல்படுறது, அதனுடைய வேலை தான் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்வயர்டு இம்யூனிட்டி, இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அக்வயர்டு இம்யூனிட்டியில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதில் 2 சொல்கிறாங்க. ஒன்று வந்து செல் மீடியேட்டட், இன்னொன்று வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட். 2 இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, CMIம்பாங்க அதை. அடுத்து இன்னொன்று வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதுக்கு இன்னொரு பேர் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னா என்ன சார்? அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிங்கிறது when pathogens are destroyed by cells without producing antibodies, then it is known as cell mediated immunity. அதாவது என்னென்னா, when pathogens are destroyed by cells, அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பேத்தஜென்ஸை என்ன பண்ணுதா, வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி, ஒரு எதிர்ப்பு பொருளை வந்து உண்டு பண்ணாமையே அந்த நம்ம பாடி செல்ஸ் வந்து அந்த பேத்தஜென்ஸை அழிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. புரியுதுங்களா? செல்லே என்ன பண்ணுமா, வெளியிலேருந்து வரதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும். எந்த விதமான ஆன்டிபாடியும் சப்போர்ட் இல்லாமல், ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம பாடி இருக்கக்கூடிய செல் என்ன பண்ணுமா, அப்படியே வெளியிலேருந்து வர மைக்ரோ ஆர்கானிஸை அப்படியே கேப்சர் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. புரியுதுங்களா? சரி, செல் மீடியேட்டட் அது என்னென்னா, அவங்களுக்கு செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி 2 அதுக்கு பேர். திஸ் இஸ் brought about by T cells. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது யார், நம்ம பாடியில் T cells. T cellsங்கிறது வேறு என்னென்ன, டீனா தைமஸ். புரியுதுங்களா? டீனா தைமஸ். அந்த தைமஸில் வந்து மெச்சூர் ஆகக்கூடிய அந்த செல்ஸ் தான் T செல்ஸ்மாங்க. புரியுதுங்களா? T லிம்போசைட்ஸ், B லிம்போசைட்ஸ் அப்படின்னு நம்ம பாடியில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம உடம்புக்கு வந்து பாதுகாப்பு தர்றது.
அதில் வந்து இந்த டி செல்ஸுங்கிறது எங்கே மெச்சூர் ஆகும், தைமஸில் மெச்சூர் ஆகிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் டி அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் மேக்ரோஃபேஜஸ் அதேமாதிரி இதுவும் ஒரு டைப் நம்மளுடைய பாடியில் சோல்ஜர் மாதிரி இதெல்லாம். அண்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுமா, வெளியிலேருந்து வர மைக்ரோ ஆர்கானிஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும் வித்தவுட் ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன். புரியுங்களா? அடுத்து ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு என்ன? இதில் வந்து பார்த்திங்கன்னா when pathogens are destroyed by the production of antibodies, இங்கே வந்து நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆகி அப்புறம் வந்து அந்த பேத்தஜென்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணால் அதுக்கு பேர் ஆன்டிபாடி மீடியேட்டட். அதான் ஸோ ஆன்டிபாடி நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆகி பேத்தஜென்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணால் அது பேர் ஆன்டிபாடி மீடியேட்டட். ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்தால் அது பேர் என்னது, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. புரியுங்களா? இதுக்கு இன்னொரு பேர் ஹியூமரல் இம்யூனிட்டி. திஸ் இஸ் brought about by பி செல்ஸ். நல்லா வச்சுங்க, இங்கே வந்து பி செல்ஸ், அங்கே வந்து டி செல்ஸ். அங்கே வந்து டி செல்ஸ் வந்து அந்த வேலை செய்யும், இங்கே வந்து என்ன செல்ஸு, பி செல்ஸ். பி செல்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். இங்கே பிங்கிறது என்னென்னா அது ஒரு லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸும்பாங்க. இந்த பி செல்ஸ் வந்து எங்கே மெச்சூர்ட் ஆகுதுன்னா போன் மெரோ, நம்மளுடைய எலும்பு மஞ்சின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, போன் மெரோ. ஸோ அந்த போன் மெரோவில் மெச்சூர் ஆகிறதுனால இதுக்கு பேர் பி செல்ஸ்ம்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து பிங்கிறது அதான் மென்ஷன் பண்ணுது. புரியுங்களா? ஸோ அந்த பி செல்ஸ் வந்து எதனுடைய ஹெல்ப் இல்லை, வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ்னால் அண்டு டி ஹெல்ப்பர் செல்ஸ். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம பாடி. இப்போ வந்து இது பி செல்ஸ், இங்கே வந்து பி செல்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வருது. இந்த எக்ஸ் வந்தோடனே இந்த பி செல்ஸுக்கு வந்து என்ன செய்யாது, தெரியாது. அதை வந்து அந்த ஆன்டிஜன்கிறது என்னது, இதுதான் ஆன்டிஜன்றது எக்ஸ், இந்த வெளியிலேருந்து வர்றது. இது உள்ளே வந்தோடனே இந்த எக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு செல். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வந்து ஒரு ஒய் அப்படிங்கிற செல்னு வச்சுங்க. இது என்ன செய்யுமா, இந்த எக்ஸ் உள்ளே வந்த உடனே, புரியுதுங்களா, இதை இந்த பி செல்லுக்கு என்ன பண்ணுமா, ப்ரெசன்ட் பண்ணுமா. அதேமாதிரி டி ஹெல்ப்பர் செல்ஸ், இன்னொன்று வந்து டி ஹெல்ப்பர் செல்ஸ். ஸோ இந்த அந்த செல்ஸ் மூலமாக என்ன பண்ணுது, அந்த பி செல்ஸ் எதை டெஸ்ட்ராய் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ பி செல்ஸு டைரெக்டாக அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜனை என்ன பண்ண முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் இருக்கா, ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அண்டு டி ஹெல்ப்பர் செல்ஸ். அதான் உதவி செய்யக்கூடிய செல்ஸ்னே அதுக்கு பேர். ஸோ இது மூலமாக இந்த பி செல்ஸ் என்ன பண்ணுமா, வெளியிலேருந்து வரதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் மூலமாக பண்ணுது. ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ்னு யார், நம்ம முதுகெலும்பு உடைய உயிரினங்கள் நம்மெல்லாம் வந்து இதில் தான் வர்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் அக்வயர்டு இம்யூனிட்டி, இந்த இம்யூனிட்டியில் இன்னேட் இம்யூனிட்டியில் டைப்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதேமாதிரி அக்வயர்டு இம்யூனிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப் சொல்கிறாங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு 2 டைப்ஸ். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு. வாட் இஸ் அ ஆக்டிவ், வாட் இஸ் அ பேசிவ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த டேபிள் காலம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து அதனுடைய இதை பார்த்துக்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி மீன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறத பார்ப்போம். The immunological resistance developed by the organisms through the production of antibodies in their body. அதாவது நம்ம உடம்புல வந்து இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டண்ட், புரியுதுங்களா, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுனா அது என்னது, ஆக்டிவ் இம்யூனிட்டி. புரியுதுங்களா? இந்த நம்ம உடம்புல வந்து இம்யூன் பவர், இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணால் அது என்னது, ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, acquired through the use of person's immune responses which lead to the development of memory cells. So active immunity results from the infection or an immunization.
இது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படி கிடைக்குது நம்ம உடம்புக்குன்னா, ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆர் இம்யூனைசேஷன். இதுதான் மெயின் பாயிண்ட். இதில் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நீங்கள் இதை தான் நோட் பண்ணணும். இப்போ இன்ஃபெக்ஷன் மூலமாக நமக்கு பாடியில் வந்து ஒரு இம்யூன் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி சார்? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அம்மை நோய் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அவங்களுக்கு அம்மை நோய் வராதும்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இன்ஃபெக்ஷன். ஒரு வைரஸ்ஸு, அம்மை உண்டாகக்கூடிய வைரஸ் நம்ம பாடியில் இதாகி நம்ம பாடியில் வந்து என்னென்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணி இதை ரெடி பண்ணி விட்டுருது. ஸோ இம்யூன் சிஸ்டம் ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது, அடுத்து இந்த வைரஸோ அல்லது இன்னொரு அம்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு வச்சுக்க, அதை என்ன செய்ய முடியாது, உடம்புல அம்மை நோயை உண்டாக்க முடியாது. அப்போ வெளியிலேருந்து வந்து ஒரு வைரஸ்ஸு நம்ம பாடி இன்ஃபெக்ட் பண்ணி நம்ம பாடியில் ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ரெடி பண்ணி விட்டுட்டா அதுதான் என்னது, இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி. புரியுதுங்களா? இல்லை அண்ட் இம்யூனைசேஷன்னா தடுப்பூசி. அது உங்களுக்கு தெரியும். தடுப்பூசி போடுறாங்க பார்த்தீங்களா, பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறாங்க, போலியோ சொட்டு மருந்து வர்றது, அம்மை தடுப்பூசியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, இது பூராமே ஆக்டிவ் இம்யூனைசேஷன். புரியுதுங்களா? இப்போ தடுப்பூசிலாம் போட்டுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு என்ன ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து ரெடி ஆகிக்கும். புரியுதுங்களா? இதுவும் ஒரு ஆக்டிவ் இம்யூனிட்டி தான். புரியுதுங்களா? ரெண்டும். அடுத்து பேசிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது அது ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம திடீர்னு இன்றைக்கி நம்ம காய்ச்சல் வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வயிற்று அளவுது அப்படின்னு டாக்டரை போய் பார்த்து அது டெம்பரவரி என்ன பண்ணுறாங்கன்னா போய் அப்போதைக்கு போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போடுறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் பார்த்தியா. இது மூலமாக நம்ம உடம்புல என்ன பண்ணுது, ஒரு இம்யூன் சிஸ்டம் டெம்பரவரியாக ஃபார்ம் ஆகி அந்த வைரஸ் பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணால் அது பேர் பேசிவ் இம்யூனிட்டி. புரியுதுங்களா? ஸோ பேசிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் ரெக்வயர் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டு ஆன்டிஜென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுங்கிறது கிடையாது. டு ஆன்டிஜென்ஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸோ அல்லது பாக்டீரியாவுக்கு ஆப்போசிட்டாக எகென்ஸ்டாக நம்ம பாடியில் என்ன பண்ணுறதில்ல, ஆன்டிபாடி வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. அப்போ எப்படி சார் ஆன்டிஜென்ஸை வந்து கில் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு. அதுதான் ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைடுனா அதான் நம்ம ஊசி போட்டுக்கிறோம்ல, டாக்டர்கிட்ட போய் ஊசி போகிறோம்ல, இன்ஜெக்ஷன் மாத்திரை டேப்லெட் சாப்பிட்றோம்ல, சிறப்பு குடிக்கிறோம்ல, இதுதான். ஸோ ஃப்ரம் அவுட் சைடு அதை எடுத்துக்கிட்டோம்னா என்னது, நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கன்ஸை கில் பண்ணிடும். த பேசிவ் இம்யூனிட்டி இஸ் அக்வயர்ட் வித்தவுட் ஆக்டிவேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா பேசிவ் இம்யூனிட்டி வித்தவுட் ஆக்டிவேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இம்யூன் சிஸ்டம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அதை வந்து எதிர்பார்க்காம நம்ம நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்து அதுவே என்ன பண்ணுமா உள்ளே போய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கிறது. புரியுதுங்களா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தான் அதை அழிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு தெர் இஸ் நோ மெமரி. அப்போ மெமரி தேவையில்லைன்னா அப்போதைக்கு டெம்பரவரியாக மாத்திரை மருந்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை கில் பண்ணிடுறோம். அப்போ நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு மெமரி தேவையில்லை. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ சிம்பிளாக உங்களுக்கு நான் புரியணும்னா ஆக்டிவ் இம்யூனிட்டினா வேக்சினேஷன், தடுப்பூசி போட்டுக்கிறது. புரியுதுங்களா? அப்புறம் வந்து போலியோ சொட்டு மருந்து, இதெல்லாம் நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பாடியில் சோல்ஜர்ஸ், பாதுகாப்பு வீரர்களை தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து கிருமிகள் எதுவும் உள்ளே வந்தால் அதை வளர விடாமல் தடுக்கிறது ஆக்டிவ். பேசிவில் அப்படி கிடையாது. கிருமிகள் வந்து உள்ளே நுழைஞ்ச பின்னாடி, நோயை உண்டாக்குன பின்னாடி நம்ம போய் டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்து எடுத்து அந்த மாத்திரை மருந்து மூலமாக அந்த கிருமிகள் வந்து அழிஞ்சதுன்னா அது பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ அதில் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் எதுவும் என்ன பண்ணாது, இன்வால்வ் ஆகாமே நடந்தால் அதுதான் பேசிவ் இம்யூனிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து அந்த டிஃப்ரென்சஸ் ஆக்டிவ் பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லியாச்சுல்ல, அதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலே வந்து ப்ரைமரி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி டிஃப்ரென்சஸ் டேபிள் காலமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது
ப்ரொடியூஸ்டு ஆக்டிவ்லி கோஸ்ட் இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியிலேயே ப்ரொடக்ஷன் ஆகிறது ஆக்டிவ் இம்யூனிட்டி. பேசிவ்ங்கிறது ரிசீவ்டு பேசிவ்லி, தேர் இஸ் நோ ஆக்டிவ் கோஸ்ட், ரிசீவ் பண்ணுறது வெளியிலேருந்து எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு கான்டாக்ட் வித் பேத்தஜன் மூலமாக பை இட்ஸ் ஆன்டிஜென்ஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆன்டிஜென்ஸ் நம்ம உடம்புல வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு ஆன்டிபாடிஸ் அப்டைன் ஃப்ரம் அவுட் சைட், நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கூடிய மாத்திரை மருந்து, ஸோ அது மூலமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்புறம் வந்து டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டோம்னா லாங் லைஃபாக நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் எஃபெக்ட்னா என்னது, டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ்னா அப்போதைக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம், அந்த டிசீஸை க்யூர் பண்ணும், அவ்வளோதான். இம்யூனாலஜிக்கல் மெமரி, இதில் வந்து மெமரி இருக்கும். இப்போ வந்து அது என்னென்னா ஒரு அம்மை நோய் வந்துடுச்சுன்னா அந்த அம்மை நோயினால் வரக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அடுத்து அம்மை நோயை உண்டாகக்கூடிய வைரஸ் வந்து ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கும். மெமரி பவர் அதிகம், இதுக்கு மெமரியெல்லாம் கிடையாது. அப்புறம் பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் பாசிபிள், அதாவது உங்களுக்கு நினைவாற்றல் ஏற்கனவே சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவாற்றலை வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தடைக்காப்பு வந்து சிறிது காலத்துக்கு பின்னாடி வந்து என்ன செயல்படக்கூடியதாக இருக்கும், புரியுதுங்களா, அதனுடையது. இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் எ ஷார்ட் பீரியட். அப்புறம் சப்சிக்வெண்ட் டோஸ் லெஸ் எஃபெக்டிவ், அது உங்களுக்கு லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும், அது டோஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இம்யூனிட்டி டெவலப்ஸ் இமீடியட்லி, இது வந்து பார்த்திங்கன்னா உடனே இம்யூன் பவர் இதாகும். இது வந்து என்ன உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப்ஸ் இமீடியட்லி, அதாவது இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்ட உடனே நம்ம அது வேலை செய்தில்லை, அதுதான். அடுத்து இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பார்ப்போம். தேங்க்யூ.